ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெறித்தனமான 3 இயர்ஸ் எடுத்துருக்கோம். எல்லா வீடியோலையும் 1 இயர்ஸ் தான் சொல்லியிருக்கேன். என்னடா இந்த வீடியோவில் 3 இயர்ஸ் சொல்லியிருக்கானு நீங்கள் யோசிச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ் ரேங்கில் விளாடணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 ரவுண்டு இயர்ஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் என்ன உருட்டுன்னு நினைக்கலாம், ஆனால் இது உருட்டு இல்லை, நிஜமாக கஷ்டப்பட்டு அடித்த வீடியோ. இது ரூட் மேட்ச்லாம் இல்லை, நிஜமாக இது நான் கஷ்டப்பட்டேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி வச்சுருங்க நண்பா. லைக் மட்டும் பண்ணிட்டு அப்படியே போயிடுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலான்ட்டு அப்படியே போயிடுவீங்க. சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குற நீங்களே ஹாப்பியாக இருப்பீங்க, நானும் ஹாப்பியாக இருப்பேன். சரிங்க, இப்போ பாருங்களேன் எப்படி ஜாலியாக தான் விளையாட்டுருந்தேன் நான் எப்பயும் போல். ஆனால் இந்த வேர்ல்டு பிளேயர்லாம் வந்து வேஸ்ட்டு பண்ணுறது. இவங்க வேர்ல்டு கூட்டுறதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க எவனா கூட்டு போகலாம் முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் வச்சு கிளியர் பண்ணிட்டு இன்னொரு டவுன் வச்சுட்டேன். அதை கிளியர் பண்ண முடியல, இல்லை அதே கிளியர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரன் எவனா பின்னாடி தட்டிக்கிறான். அது யார் நீ பிளேயராக இருக்குன்னு சொல்லிட்டு கோல் போட்டேன். அப்புறமா அவனே கிளியர் பண்ணிட்டு சரி பைத்தியக்காரன் நீ கீழே விட்டு வச்சுருந்தான், அதை போய் எடுக்கலாமேன்ட்டு போனேன். எடுத்துட்டு சரி அச்சுக்குன்னு சொல்லிட்டு மெடிக்கிட்டு போகலான்ட்டு போட்டு ரீரோட் பண்ணிட்டு போனேன். இன்னொரு கிலோ வந்துச்சு. எனக்கு தெரியாமல் ஸ்கோப் போட்டு சரி எவ்வளோ இருந்தாலும் அடிங்கன்னு சொல்லிட்டு சும்மா சுட்டேன். அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஹெச்பி போய் மெடிக்கிட்டு போகலான்ட்டு போட்டு ஸ்கோப் போட்டு அப்படியே மெடிக்கிட்டு என்னடா இது புதுசாக வந்துருக்கு பழகுது அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவனை அடித்தேன். திருப்பி பைத்தியக்காரனாய் போய் தான் நம்ம அடிச்சு கொடுக்குது. நம்மளுக்கே கொஞ்சம் வந்துடுச்சு. அந்த ரவுண்ட் அப்படி வேஸ்ட் போட்டோமா. திருப்பி இன்னொரு ரவுண்டு வந்து வந்திருக்காது. நீங்கள் யாரெல்லாம் அந்த ரவுண்டு கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லுங்கள். யார் கண்டுபிடிச்சி கவரில் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு. இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஸ்மார்ட் எடுப்போம். எம்ப்ளாய் எடுத்துப்போம், கூடவே பாம்பு எடுத்துருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சரி கிளாக்டர் வீட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாம்பு எடுத்துருப்போம். சரி எடுத்துகிட்டு சரி இந்த ரவுண்டும் ஏஸ் அடிக்க மாட்டேன்னு எடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த ரவுண்டும் ஏஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள், ஜாலியாக இருக்கும். அப்புறமா இந்தாண்ட போனேன். சரி பாம்பு குக் பண்ணலாமேன்ட்டு குக் பண்ணி போட்டலான்னு இருந்தேன். சரி எது குக் பண்ணிட்டு போய் போட்டலாமேன்ட்டு போட்டு இது பக்கத்தில் என்ன இருக்குன்னு தெரியல, அது பேர் தெரில. நான் வந்து மெடிக்கிட்னே சொல்லிக்கிறேன். அதை ஆன் பண்ணி விட்டேன். ஆன் பண்ணி விட்டு இப்படி போனால் என்னடா எவனையும் காணோம். இது சிஎஸ்கல்ல இதிலே எவனை கண்ணு தெரிய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ராப்லேயே சொல்லிட்டுருக்காமன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணி விட்டேன். இண்டிகேட்டர் வந்து ஸ்டேட்டில் காமிச்சிது. ஓ அந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா தலைவருக்கு வந்து பவர் தரங்க நம்மளுக்கு தெரியாதுன்னு எடுத்துகிட்டு இருக்கான் பழுகுதாவன். என்னை பார்த்தீங்களா பார்க்கலையான்னு வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்புறமா அவனே போட்ட வச்சு என்னென்ன தெரியும் இன்னும் அவனே எடுத்துகிட்டு பார்த்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எங்கே கிடக்கலாம். அப்புறம் உள்ளாரே அதனால மெடிக்கெட் போடுற மாதிரி காமிச்சிது. சரி அங்கே போகலாமேன்ட்டு அங்கே போனால் என் ஃப்ரெண்டு டவுன் கொடுத்தான். யாரா நீ அப்படின்னு இருந்துச்சா 14 போச்சு. கிட்ட போய் அழுத்துறா எடுத்துன்னு அழுத்துனேன். மண்டையிலே வந்துச்சு. அவனை கிள்ளி பண்ணிட்டு என் ஃப்ரெண்டை ரிவே பண்ணிட்டு இன்னொருத்தர் எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தேன். சரி இப்போ அதில் காயின் இருக்குது, எது எது போட்டு போவோம்னு சொல்லிட்டு அதையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரி அப்புறமா என் ஃப்ரெண்டுக்கு டவுன் ஆனவோ இங்கே தான்டா இருக்கியா அப்படின்ட்டு நான் பிடிக்கிற ஊக்கம் போட்டு நம்மளுக்கு தலைவாட்டி அவங்கள. அப்புறமா எதிரி அழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி அவனை கிள்ளி வச்சுட்டேன். இந்த இயர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரவுண்டில் பார்ப்போம். இது வந்து நான் கஷ்டப்பட்டு அடித்தேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னடா இவன் வார்த்தைக்கு கமெண்ட்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் எனக்காக அந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கள். யாரும் கமெண்டே பண்ண மாட்டீங்க. நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் கமெண்ட் மட்டும் பண்ண மாட்டீங்க. எனக்கு பிடிச்சதே அந்த கமெண்ட் தான். சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் நம்மளை என்ன சொல்கிறாங்க, அதுக்காக தான் நான் கமெண்ட் பண்ண சொல்கிறது. யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் டவுன் வச்சுருவேன். டவுன் வச்சு கோல் போட்டுருவேன். ரிப்பேர் கிட் பண்ணலாம் ட்ராக்கில் தலைவன் உள்ளார போயிடுவான். 42 தான் உய்யா. அப்புறம் அடி நடா கிள்ளி எடுக்க முடியாமல் போச்சான்னு சொல்லிட்டு இப்படி போவேன். அங்கே போனால் அங்கே ஒருத்தர் வந்துச்சுக்கிறான். உங்களுக்கு வெறும் சோதனையே வருங்க இந்த ரவுண்டு. நீங்களே பாருங்கள். எப்படா வெளில வருவான்னு பார்த்தோன்னே வெளில வருவான். அவனை அடிப்பான், அடி உய்யும். அப்புறமா சரி எங்கே தான் இருக்கிறான், ஒருத்தனும் தெரிய மாட்டான், ஒருத்தன் மட்டும்தான் அங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வருவானான்னு பார்த்துட்டு இருந்தால் ஓட்டான். பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த அடிப்பான். டே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதே இருக்கிறான். அவனை போட்டு அழுத்துறான்னு சொல்லிட்டு அழுத்தினேன். பாதி ஹெச்பி வந்துச்சு. சரி மிச்சது ஏறி அடிச்சுக்கலாமே பார்த்தேன்னா லாங்கில் ஒரு தட்டுக்கிறான். கிலோவில் கரும்பு வேறு அந்த பக்கம் திரும்பி ஊதி. என்னடா இது வெளிநாடு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, என்னடா இது இப்படி ஆகுது, ஃப்ரீ ஃபயரா இல்லை இது பக் ஃபயராடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனை லாங்கில் அடிக்கலான்னு பார்த்தேன். எதுக்கு நம்ம மெடிக்கெட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கெட் சுற்றின்னு இருந்தேன்.
மாற்றின டேமேஜ் இண்டிகேட் காமிச்சிது. சரி இப்படி போகலாமேன்னு பார்த்தா இங்கே ஒருத்தவட்டி யாரா நீ எங்கேன்றா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே போட்டு அழுத்துட்டு இருந்தேன். இவன் நம்ம வெளில வருவோன்னு பார்த்தா பொழுது தலைவருக்கு அவருக்கு மண்டையிலே போடுன்னு போட்டாச்சு. அப்புறம் இந்த பக்கத்துலையும் இவனுக்கும் மண்டையிலே அடிதாச்சு. ஆனால் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக தான் போச்சு. பட் இத்தனை ஏஸ் அடிக்க தெரியுது எனக்கு. இந்த மேட்ச் எப்படி போய் அடிக்கணும்னு தெரியல. இந்த மேட்ச்சில் அந்த ஒரு குறை தான். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணில் கை எடுக்காமலே குத்தினுச்சு. சரி, கையில் கண் எடுக்காமலே கையால் குத்திட்டு வந்துருப்பேன். அப்புறம் இந்த ஏசையும் நம்ம அடித்து முடிச்சிட்டோம். இத்தனை ஏஸ் அடிக்க தெரியுது எனக்கு. மேட்ச் போய் அடிக்க தெரியலையே குமார்.